கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்கின்ற வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பற்றி கொள்ளுதல் என்றால் என்ன? ஏதோ ஒன்றை உறுதியாக பிடித்துக் கொள்ளுதல். முதலாவதாக தீத்து 1:9 வசனத்தை பற்றி கொள்ளும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் வசனங்களை பற்றி கொள்ளும் போது அந்த வசனத்திற்குரிய எல்லாவித ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவனுக்கு கிடைக்கிறது. உதாரணமாக ஒரு வாலிபனுடைய வாழ்வில் முக்கியமாக கருதப்படுவது அவனது பரிசுத்தமான வாழ்க்கை. ஆனால் அந்த பரிசுத்தத்தை குலைப்பதற்கு இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் பெருகிவிட்டன. எங்க பார்த்தாலும் பாவம், செல்போன் எடுத்தா பாவம், டிவி பார்த்தா பாவம், காலேஜ் போனா பாவம், எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகி கிடைக்கிறது. ஆனால் ஒரு வாலிபன் தன்னுடைய பரிசுத்த வாழ்விற்கு தேவையான வசனங்களை பற்றி கொள்ளும் போது அவன் உலகம், மாமிசம், பிசாசினால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக யோபு 4:6 தேவ பக்தியை பற்றி கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு முன்னால் எரிகிற அக்கினி சூளை. ஆனால் அவர்களுடைய பக்தி வைராக்கியத்தை பாருங்கள். அவர்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர்களை தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்த பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்றார்கள். என்ன ஒரு பக்தி வைராக்கியம்! தானியேலை பார்ப்போம் என்றால் ஜெப ஜீவியத்தில் ஒரு பக்தி வைராக்கியம். சிங்கிக்கவே கண்டவன் அஞ்சவில்லை, பயந்து போய் ஜெபிப்பதை நிறுத்திவிடவும் இல்லை. பிரியமானவர்களே, நாமும் இந்த கடைசி கொட்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். நாமும் அந்த தேவ பக்தியை பற்றி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடைசியாக 1 தீமோத்தேயு 6:12 நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் என்றால் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு பின் அவன் தேவனோடும் தேவனுடைய ராஜ்யத்தோடும் செலவிட போகிற ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். அது என்னன்னா, யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனை இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, நாம் அந்த நித்திய ஜீவனை இழந்து போனா இந்த உலகத்தில் நம்ம படிக்கிற படிப்பு, பணம், பதவி, பட்டம் எல்லாமே வேஸ்ட். இந்த உலகத்தில் நம்ம ஒரு வாழ்ந்தே வேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அது ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டு நம்ம அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளாமல் போயிட்டோம்னா அவ்வளோதான். அதை விட ஒரு நஷ்டம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. எனவே இந்த கடைசி காலத்தில் நமக்கு இலவசமாய் கிடைத்த இந்த ரட்சிப்பை நாம் அலட்சியம் பண்ணாமல் இந்த நித்திய ஜீவனை பற்றி கொண்டு நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.